தேர்தல் பயம் இருக்கிறதுனாலதான் அவர் இப்படி எல்லாம் அறிக்கை இன்னைக்கு சேலத்துல ஏதோ ஒண்ணு பேசிடுவாருங்கிற ஒரு இதுக்கோசரம் தான் இன்னைக்கு காலையில அறிக்கை விட்டுருக்காரு அவரு. வீரபாண்டி தொகுதி கடந்த காலங்களில் இப்ப டிவிக்கே தான், எப்பயுமே டிவிக்கே, இனிமே வர காலம் எல்லாமே டிவிக்கே தான் வீரபாண்டி தொகுதியை பொறுத்தளவு. ஏன்னா தளபதி மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாமே இப்ப பண்ற வரைக்கும் இந்த ஆட்சியில எதுவுமே எங்க இதுக்கு செய்யல. இனிமே தளபதி எல்லாமே செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை. என் பேர் வசந்தகுமார். எவ்வளவு வேணாலும் கூட்டணும், 5000 கொடுத்தோம் 10,000 கொடுத்தோம், அதெல்லாம் எங்க பணம் தான், அதை நாங்க வாங்கி வச்சுக்குவோம், வேணாம்லாம் சொல்ல மாட்டோம். ஓட்டு எங்க தளபதி தான் எல்லாருமே போடுவோம். இது மக்களுக்கும் தெரியும். இவன் எதுக்கு அவன் பணம் போடுறாங்க, எதுக்கு அந்த பணத்தை போடுறாங்க, எவ்வளவு நீ பணம் வேணாலும் போடு, எங்க பணத்தை எங்களுக்கு தான் போடுற, ஆனா ஓட்டு எங்களுக்கு விசிலுக்கு தான். நீ எவ்வளவு பணம் போட்டாலும் சரி. சேலம் மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் சேலம் தான், அதே போல வீரபாண்டி இருக்காங்க. இந்த காலத்துல எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு? அண்ணா 20க்கும் 60 தான் போட்டின்னு ஆல்ரெடி எங்க சார் சொல்லிட்டாரு. அப்ப இருக்கிற 20 வயசு பசங்க, காலேஜ் பசங்க மொத்தமா கணக்கெடுத்து பாத்தீங்களா அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்னு தெரியும். வீட்டுக்கு லேடிஸ் ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு 2 ஓட்டுங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அப்படி நீ கணக்கு போட்டுனா 20க்கு 60, 60ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, 20 வயசுல இருந்து 40, 30, 40 எவ்வளவு பேர் இருப்பாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தான் சப்போர்ட். அப்படி நீங்க கணக்கு போட்டீங்களா நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போம். அவங்க எப்படி வேணாலும் கணக்கு கணட்டோம், நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். இவர் வந்தா நல்லது நடக்கும் நினைக்கிறேன். நான் விஜய் பார்க்க வந்திருக்காங்கண்ணா. பொறுப்பெல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. நாங்க எதுவும் பொறுப்பு இல்லைங்க. நாங்க எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே டிவிக்கே தான், அதனால எப்படி ஒன்று பார்த்துன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். ஓகே, பாஸ் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இருந்தோம். 3 நாளா எங்களை பாஸ் டைப் பண்ணிட்டு இருந்தோம், கிடைக்கல. அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு தலைவர் இருந்தாரு, அவர் மூலியமா உள்ள வந்துட்டோம். நான் பிஎன்பட்டி பேரூராட்சி 13வது வார்டு துணை செயலாளர். நான் எங்களுக்கு என்னன்னா எல்லாமே பண்றாங்க, எல்லாம் சொல்ல டிஎம்கே குரலாம் சொல்ல முடியாது, எல்லாம் எங்கே வார்டில் எல்லாம் பண்றாங்க. ஆனா என்னன்னா ஆட்சி அதிகாரத்துல இது காட்டுறாங்க. ஒரு விஷயத்த போய் கேட்டோம்னா அது பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஒன்னும் இல்ல, பிளே கிரவுண்ட் ஒன்று எங்களுக்கு இல்லவே இல்லை. அது கேட்டதுக்கு அவங்க ஆட்சி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கனால எல்லாம் பிடிச்சிக்கிட்டு நாங்க மட்டும் தான் பண்ண முடியும், நாங்க பார்த்தா உங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை வச்சு அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு. அதனால அதை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே நாங்க குறை சொல்லி ஆகணும். டிஎம்கே அடுத்த ஆட்சியில கண்டிப்பா வரா. சேலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டத்தை சத்தியமா அடுத்த ஆட்சியில டிஎம்கே வரவே வராது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் வரவே வராது. மக்கள் கூட்டம் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் சப்போர்ட்டும் தலைவருக்கு மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி ஏடிஎம்கே கட்சியே இல்லாம போயிருச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏடிஎம்கே கட்சியே இல்ல. எடப்பாடியார் எல்லாமே பண்ண, ரோடு போட்டு கொடுத்தாரு. சேலம் பொறுத்த வரைக்கும் மேம்பாலம் போட்டு எல்லாமே பண்ணிருக்காரு. இருந்தாலும் இவர் இப்ப போய் கூட்டணி வச்சிருக்கிறது அது நம்மளுக்கு ஆவாத கட்சி. பிஜேபின்ற ஒரு தீய சதி, அதுவும் தீய சதி தான். அதனால எங்களுக்கு ஆவாத கட்சியில வச்சிருக்கனால தயவு செஞ்சு எடப்பாடியாருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க. தயவு செஞ்சு இளைஞர்கள் யோசிங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் தொண்டரா சொல்றேன், தளபதி தொண்டரா சார். இப்போ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மொழிகள் இருக்கு, எவ்வளோ ஜாதிகள் இருக்கு, எவ்வளோ மதங்கள் இருக்கு. இப்போ நீங்க உலக அளவில் எடுத்துக்கீங்க. மிக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலை பார்த்தீங்கன்னா பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இந்தியா 118வது இடத்துல இருக்கு. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ இந்தியா ஏன் 118 இடத்துல இருக்கு அப்படின்னா எல்லாமே பிரிஞ்சே இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு அரசு அப்படின்னா என்ன, உணவு உடை இருப்பிடம், இது மட்டும் தான் நம்மளுக்கு மக்களுக்கு கொடுத்தோம். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி அமையும். சரியா? அப்போ சரியா மக்கள் இன்னும் வறுமையில போயிட்டே இருக்காங்க, விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கும் போது வறுமையில இருக்கிறவங்க வறுமையா போயிட்டு இருக்காங்க, பணக்காரங்க ஆயிட்டே இருக்காங்க. அது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சரிங்களா? அப்போ படிச்ச இளைஞர்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு சரியா கிடைக்கிறது இல்ல, எல்லாம் சுத்தி ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப படித்த பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இப்போ ஏரி வேலைக்கு 100 ரூபாய் சம்பளத்துக்கு ஏரி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப இந்த ஆட்சி எந்த மாதிரி ஆட்சி அப்படிங்கிறத தோன்றுது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க எங்க விஜய் தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் அவர் உள்ளுக்குள்ள எடுத்துதான் அதுக்கு அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஒரு எவ்வளவு பெரிய கோடிகளை விட்டுட்டு தன்னுடைய மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு. நிர்வாகிகள் கூட்டம் சொல்லிதான் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பூரா மக்கள் சந்திப்பு கூட்டம் சேலத்தில் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகிகள் கூட்டம் சொன்னதுனால கொஞ்சம் நாங்க எல்லாம் ஏமாந்துட்டோம். இப்ப மறுபடியும் நிர்வாகிகள் கூட்டம் தான் நடந்திருக்கு, மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கல. எல்லாம் ஏமாற்றத்தில் இருக்க வேண்டாம். இவர் மறுபடியும் நம்ம சேலம் மாவட்டத்துக்கு வருவாரு, முதல்வரா மக்கள் எல்லாத்தையும் சந்திப்பாரு. அது மாதிரி கண்டிப்பா அடுத்த வாட்டி அடுத்த முறை அவர் சேலம் மாவட்டத்துக்கு வரும்போது முதல்வராக தான் வருவாரு. நாங்க முதல்வராக சந்திப்போம். அந்த நம்பிக்கையோட நாங்க விடைபெறோம்.
மறுபடியும் முதல்வரா வருவார் சேலத்துக்கு, அந்த நம்பிக்கையோட இருக்கிறோம் நாங்க. பீச்ல பக்காவா இருந்துச்சுண்ணா, தரமா இருந்துச்சு. ஒரு அடியும் டிஎம்கேக்கு அடி உளுந்துகிட்டே இருக்குது. ஒரு அடியும் அவர் பேசுறது எல்லாமே. பாஜக இன்னும் கொஞ்ச நாள்ல விழுந்துருங்கண்ணா. 18 படி இருக்கு, ஒவ்வொரு படியா தான் ஏற முடியும். 18 படியில ஒரு படியா தான் ஏறி அடிக்க முடியுமே. 4 வருஷத்துல கேட்டாரா இல்லையா? 4.25 வருஷம் ஆச்சு. மக்களுக்காக என்ன பண்ணான்னு கேட்டாரா இல்லையா? சொல்லுங்க ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். விஜய் வந்து கோடி விட்டுட்டு வந்திருக்காரு, இங்க வந்து நிறைய சம்பாதிக்காருன்னு சொல்றாங்க. பட் அவர் கோடி தேடி வரல, இந்த கேடிங்களை ஓட வந்திருக்காரு. அவர் சாதனைக்காக வரல, மக்கள் வேதனை படக்கூடாதுன்னு வராரு. எல்லாரும் கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் வாழப்படி இளையப்பள்ளி கிராமத்துல இருந்து வரேன். தலைவர் சொன்னதுதான் உண்மை. அவர் கையில சாட்டை இருக்கு, அதை தெரிஞ்சாலும் எல்லாரும் பயந்து ஓட போறாங்க. எல்லாரும் ரெடியா இருந்துக்குவாங்க. இனிமேல் அவர் தான் வர போறாரு. அவர் கான்பிடண்டா இருக்காரு. எல்லாருக்குமே விசில் பறக்குது, அனல் பறக்குது. ஆனா சாட்டை கையில இருக்கிறது நினைப்பு இருக்கட்டும், நெஞ்சால் மனசுல இருக்கட்டும். அது கெங்காளி சட்டமன்ற தொகுதி தலைவாசல் வடக்கு ஒன்றியத்திலிருந்து வரேன். இப்ப என்னன்னா, இன்னைக்கு வந்து மகளிருக்கு வந்து உதவி தொகைன்னு சொல்ற பேர்ல 5000 ரூபாய் வந்து எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. ஆனா வந்து கவர்மெண்டே வந்து நஷ்டத்துல போகுதுன்னு சொல்றாங்க. இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்காத இந்த அரசு வந்து எதுக்காக மகளிருக்காக கொடுக்கறாங்க, அது நல்ல விஷயம் தான். இந்த அமௌண்ட் அவங்களுக்கு எப்படி வரும்? இந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தா அவங்களே இந்த பணத்தை வந்து இதை விட எத்தனையோ மடங்கு வந்து சம்பாதிச்சுக்குவாங்க. இந்த அமௌண்ட் இதெல்லாம் கொடுக்கறதை விட இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. இது நாங்க வந்து ஒரு கோரிக்கையாவே இருக்கிற எத்தனையோ பேர் எங்க ஊர் பக்கத்துல இருக்காங்க. எல்லாரும் தளபதிக்கு கத்துங்க. ஒரு டைம் எல்லாம் டிவி கேக்கு நாங்க தளபதி தான் ஓட்டு போடுவோம். எங்க டிவி கேக்கு